இந்த பகல்காம் அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மேல ஆகுது. இன்னும் டெரரிஸ்ட்ட புடிக்கவே இல்ல. அவங்க தேடிட்டே இருக்காங்க. வீரப்பன் மாரி அவனுங்க காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டானுங்க. அது ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டுன்றாங்க. உள்ள போய் புடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம நம்ம விசிபிலிட்டியே ஒரு 5 மீட்டர், 10 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம நைட் டைம்லாம் நம்ம போனா கண்டிப்பா டார்ச் அடிச்சுட்டு போவோம். அவனுக்கு தெரியும் நம்ம வரத. அதனால அவன் வந்து நம்மள அட்டாக் பண்ணலாம். அந்த மாரி ரொம்ப சிக்கலான விஷயம் இது. இந்த தீவிரவாதி கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்டா டவுட்டு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி இந்த மாரி பண்ணிட்டு தப்பிச்சிருக்காங்க. அதே குரூப். அந்த டெரரிஸ்ட் குரூப் பேர் என்னன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்ட்டு. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 2024ல ஒரு வாட்டி அப்படிதான். இந்த இண்டூஸ் வந்து ஒரு பஸ்ல பில்கிரிம்காக எங்கேயோ போம்போது, அந்த பஸ்ஸ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல 9 பேர் இறந்திருக்காங்க. 20 பேருக்கு மேல பயங்கர காயம். அதே மாரி தான் இந்த அட்டெம்ப்ட் முடிச்சுட்டு அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி 2, 3 வாட்டி இந்த மாரி தப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து பயங்கர வெல் ட்ரெயின்ன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ஆர்மில இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து இந்த மாதிரி செயல்லலாம் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சிச்சுவேஷனே வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. எப்போ வேணா வார் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோல வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள மிலிட்ரி பவரை பத்தி பார்ப்போம். யார் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த 2 நாடையும் கம்பேர் பண்ணா உலகத்துக்கே தெரியும் இந்தியா கிட்ட தான் நிறைய பவர் இருக்குன்ட்டு. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் சண்டை வருது அப்படின்னு பார்ப்போம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் 1947ல் பிரிட்டிஷ் இந்தியா வந்து இந்தியாவை கொடுக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் தரும்போது 2 இதுவாக பிரிஞ்சது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து இந்து மெஜாரிட்டிஸ்லாம் இந்த பக்கம், முஸ்லீம் மெஜாரிட்டிஸ்லாம் அந்த பக்கம் வந்து நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வார்லாம் நடந்தது. மில்லியன் கணக்கில் இறந்தாங்க. அது ஒரு முக்கியமான இது. இந்த பார்டர் பிரிக்கிறது பிரச்சனை வந்து அப்போதுலேருந்தே போயிட்டுருக்கு. அதில் இன்னும் முக்கியமான இது வந்து காஷ்மீர். யார்கிட்ட காஷ்மீர் இருக்கணும் தான் அந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பாகிஸ்தான் ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காஷ்மீரோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு மேப்பு. இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து இந்தியா கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த காஷ்மீரை வச்சு தொடர்ந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஏன்டா அங்கேயாடா டூரிஸ்ட் இதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளாக இருந்தால் இப்போ கொஞ்சம் யோசிப்போம், அவ்வளோ சென்சிட்டிவான பகுதிக்கு நம்ம டூர் போகணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அங்கே டூரிசம் நடந்துட்டு தான் இருக்குது. பிளேசஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த டூரிஸ்ட் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர வேண்டியது நம்ம போலீஸு, நம்ம மிலிட்ரியோட கடமைன்னு நினைக்கிறேன். அந்த அட்டாக் நடந்த டைமில் வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலீஜியஸ் பிரச்சனை. இந்த பக்கம் முஸ்லீம்ஸு, இந்த பக்கம் இந்தியன் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் இங்கே மெஜாரிட்டியான இந்து இருக்கிறதுனால அது ஒட்டியும் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கலாக இப்போ இந்தியா எலெக்ஷன் வந்ததுன்னா பாகிஸ்தானை இது பண்ணுறது, இந்த பக்கம் எலெக்ஷன் வரும்போது அவங்க இந்தியாவை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறது. இப்போவுமே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கூட பாகிஸ்தானில் ரயில்வே மினிஸ்டர்லாம் வந்து நியூக்ளியர்லாம் எதுக்கு நாங்கள் என்ன சும்மா வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பேசுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க பொலிட்டிக்கலாக ஏதாவது கெயின் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இந்த இந்தியா பாகிஸ்தானை யூஸ் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ யூஎஸ்ஏ வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, சைனா வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுது, ஈரான் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது. யூஎஸ்ஏக்கு வந்து இந்தியா ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இந்தியன் ஓஷனில் வந்து அவங்களோட கப்பல்லாம் நிப்பாட்டினாதான் நாளை பின்ன சைனா கூட சண்டை வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை கார்னர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து 2 பேர்கிட்டையுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. எப்பயாவது ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது பண்ணிட்டாங்கன்னா யார் பெரிய ஆள் சின்னலாம் கிடையாது, 2 பேருமே காலி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வர்றதுக்கு. இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள மிலிட்ரி டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஊருக்கே தெரியும், 2 பேரும் கம்பேரிசன் போட்டால் கண்டிப்பாக இந்தியா தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா 2025 குளோபல் ஃபயர் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது. யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா இருக்குது. பாகிஸ்தான் வந்து 12th பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேன் பவர் வச்சு பார்த்தோன்னா சொல்லவே வேணாம், வேர்ல்டுலே நம்பர் 1 பாப்புலேட்டட் கண்ட்ரி வந்து இந்தியா தான். இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 1.46 பில்லியனு, பாகிஸ்தானோட பாப்புலேஷன் வந்து 252 மில்லியன் தான் இருக்குது. மேசிவ் டிஃபரன்ஸ் மேன் பவரை பொறுத்த வரைக்கும். இந்தியாவோட மிலிட்ரியை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் இருக்காங்க ஆக்டிவாக. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 லட்சம் பேர் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 லட்சம் பேர் இந்த பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆர்கனைசேஷன் மாதிரிலாம் இருக்குது. அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க ஆக்டிவாக. 5 லட்சம் பேர் ரிசர்வில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 லட்சம் பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேன் பவரை கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இந்தியா தான் டாப் லெவலில் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட்.
இப்போ இந்த மாடர்ன் வார்லலாம் வந்து பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட 2025-26ஓட மிலிட்ரி பட்ஜெட் வந்து 79 பில்லியன்லேருந்து 81 பில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 7 பில்லியன்லேருந்து 10 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து சைனாவை நம்பி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் அதுலேயும் வந்து இந்தியா தான் டாமினேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேலே டேங்க்ஸ் வந்து இந்தியா வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட 2627 டேங்க்ஸ் தான் இருக்குது. இந்தியா கிட்ட 1,00,000க்கு மேலான ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட வந்து 17,000 சில்லற வெஹிக்கல்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ்னா இந்த செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்டிலரி வந்து 600 கிட்ட இருக்குது. இந்தியா கிட்ட வந்து அது 100 தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட 600 இருக்குது. இந்தியா கிட்ட வந்து 264 தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஏர் பவர்லேயும் பார்த்தா இந்தியா தான் டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட வந்து 2229 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 500+ ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குன்றாங்க. அதில் முக்கியமாக வந்து ரஃபேலு, Su-30 MKI அதெல்லாம் வந்து இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரீசெண்டாக ஏர் ஷோவில் கூட ரஃபேல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட பார்த்தா 1399 ஏர்கிராஃப்ட்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து 328 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த JF-17 F-16 அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. அதுலேயும் இந்த F-16 வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து அமெரிக்கா கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க. அது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைட்டர் ஜெட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வார் வந்து இந்த F-16 வந்து இந்தியா காலி பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கெட்ட பேராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா F-16 வந்து யாராலையும் அழிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. இந்த இதில் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த பேர் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட வந்து 899 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் 80 வந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 ஏரியல் டேங்கர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டேங்கர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ரீஜனுக்குள்ளே போய் சண்டை போடும்போது ஃபியூவல்லாம் ரொம்ப நேரம் இருக்காது ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து. அப்போ இந்த டேங்கர் வந்து வானத்துலேயே வந்து பெட்ரோல் போடுவாங்க, இன்னும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி டேங்கர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட 6 இருக்குது. அந்த மாதிரி பாகிஸ்தான் கிட்ட வந்து 4 டேங்கர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட ஹெலிகாப்டர்ஸ் வந்து 373 ஹெலிகாப்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நேவி ஸ்ட்ரென்த்து. நேவியெல்லாம் கம்பேர் பண்ணால் நம்ம முன்னாடி பாகிஸ்தான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம நேவியில் வந்து நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் மீதுலையாவது கொஞ்சம் சமாளிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து 293 அசட்ஸ் இருக்குன்றாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட வந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட எதுவுமே இல்லை. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்னாலே 2 ஒரு மிகப்பெரிய படை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா அதுக்குள்ளே ஃப்ளைட்ஸு ஆளுங்க அவ்வளோ வச்சுக்கலாம். அது நம்மக்கிட்ட அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நாளைக்கு முடிவு பண்ணுறாங்க பாகிஸ்தானை லாக் பண்ணோன்ட்டு. பாகிஸ்தானில் வந்து ஒரு 20% பெட்ரோல் தான் அவங்க தயாரிக்கிறாங்க, மீதி எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ 2 கேரியர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கராச்சி ஹார்பருக்கு முன்னாடி நிப்பாட்டு வர விடாமல் பண்ணிட்டானா போதும். அதுக்கப்புறம் 90% பெட்ரோலே வராது அவங்களுக்கு. அதுலேயே அவங்க லாக் ஆகிடுவாங்க. இந்த பத்மாவதி படத்தில் அப்படி தான் ரன்வீர் சிங் வந்து அவங்க டீம்லாம் கூப்பிட்டு போய் வெளியே உட்காந்துருவாங்க, உள்ளே போக மாட்டாங்க. வர தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்தியா நினச்சா. அந்த அளவுக்கு நேவியில் பவர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட வந்து 18 சப்மரின்ஸ் இருக்குது, 13 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட டோட்டலாகவே 121 அசட்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து 8 சப்மரின்ஸ் இருக்குது, 9 ஃப்ரிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேரியரும் எதுவுமே இல்லை, டெஸ்ட்ராயர்ஸும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நேவியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஆயுதம் வந்து நியூக்ளியர் பவர். இந்தியா கிட்ட வந்து 180 வார்ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட 170 வார்ஹெட்ஸ் இருக்குது. இந்தியாவால் நம்ம லேண்ட்லேருந்து, சீலேருந்து, ஏர்லேருந்து எப்படி வேணால் அவங்கள அடிக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட வந்து சப்மரின் வழியாக அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கே நிறைய வேணும், சேட்டலைட் வேணும், நிறைய விஷயம் இருக்குது. நம்மக்கிட்ட நியூக்ளியர் இருக்கலாம், அதை பக்கவாக அடிக்கிறதுக்கு சேட்டலைட்லேருந்து மிசில்லேருந்து எல்லாமே வேணும். அது வந்து இந்தியா கிட்ட நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து அக்னிவி மிசில்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம அடித்தோன்னா அது வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட இருக்க மிசில்ஸ்லாம் வந்து 2700 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நியூக்ளியர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்துட்டாங்கன்னா, இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வின்னர்னே யாருமே இருக்க மாட்டாங்க, 2 பேருமே காலி ஆகிடுவாங்க. அதுதான் நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்தியா தான் கொஞ்சம் பவராக இருக்குன்னு. அப்புறம் எப்படி அவங்க அவ்வளோ தைரியமாக நாங்கள் வாருக்கு ரெடிலாம் சொல்கிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி இந்த அட்டாக் வந்து ஒரு மிலிட்ரியன்ஸ் மேல் நடந்திருந்தால் நமக்கு பெருசாக இது எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காது. அங்கே போன பொதுமக்கள் தான், அதுக்கு தான் வந்து நிறைய பேர் பொங்கிட்டாங்களே. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்பன் இல்லாத ஆளுங்களை தான் அடிச்சிருக்கீங்க, அது வந்து ரொம்ப ஷேமாக இருக்குது,
இருக்குது, முடிஞ்சால் வாங்க மிலிட்ரி கூட மோதுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவும் நிறைய பதிலடி கொடுத்துட்டாங்க. அந்த இண்டஸ் வேலிலாம் வந்து பிளாக் பண்ணாங்க. அப்போவே பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த தண்ணியை பிளாக் பண்ணிங்கன்னா எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, அப்போவே இதை நம்ம வார்னு டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் சிட்டிசன்லாம் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் தான் இருக்காங்க, ஆனாலும் அவங்க பாகிஸ்தான் சிட்டிசன் சொல்லி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, என்னோட ஒய்ஃப் பாகிஸ்தான், நான் ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருந்தேன், ஆனால் இப்போ கிளம்ப சொன்னோடனே அவங்க எல்லாம் அழுதுகிட்டு திரும்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பிசிசிலேருந்து சொன்னாங்க, இனிமேல் பாகிஸ்தானும் இந்தியாவும் மேட்சே ஆட மாட்டோம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவும் ஒரே குரூப்பில் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பக்கம் பதிலடி. அப்புறம் அவங்களோட பாகிஸ்தானோட செலிபிரிட்டிஸு, ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, யூடியூப் எல்லாமே இந்தியாவில் பேன் பண்ணிட்டோம். இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது ஒரு கோலத்தனமான ஒரு அட்டாக் தான். ஏன்னா மிலிட்ரி அட்டாக் பண்ணுறது வேறு, பொதுமக்களை அட்டாக் பண்ணுறது வேறு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்லேயே இது அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள்லாம் வந்து. ஆனால் நம்ம வெளியே அந்த அளவுக்கு நியூஸ் வரல. ஏன்னா நம்ம பாகிஸ்தானில் இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதாவது பேசணுன்னா நம்மளுக்கு 3 years வரைக்கும் ஜெயில் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்மளே கேட்கலாம், என்னடா எல்லாமே இருக்குது, பவர்லாம் இருக்குது, ஏன் அடிக்காமல் இருக்காங்கன்ட்டு. அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு. டப்புன்னு வாருக்கு போகிறோன்னா ஷேர் மார்க்கெட்லாம் வந்து விழுந்துரும், அந்த எக்கனாமிலாம் பார்க்கணும், வெளியூர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் தெரியணும். இப்போ பாகிஸ்தான் அடிக்க போய் சைனா வந்து அப்புறம் யூஎஸ்ஏ வந்து அது வேர்ல்டு வார் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. இப்போ இந்தியா வந்து யுஏஇ மூலமாக பாகிஸ்தான் கிட்ட பேசுகிறாங்களாம், இப்போ நாங்கள் வந்து உங்களை அடிக்க போகிறோம், நீங்கள் திருப்பி எதுவுமே பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வர நியூஸ் எதுவுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இது ஒரு 5-6 பேருக்கு தான் தெரியும். இப்போ டாப் மிலிட்ரி அஃபீஷியல்ஸு, பிரைம் மினிஸ்டரு, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குது. நம்ம இது சும்மா நியூஸில் பார்க்குறதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு 40 இடம் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க பாகிஸ்தானில், எப்போ வேணால் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அது நம்ம எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் கூட சிலதெல்லாம் வந்தது, பார்த்தா இந்தியா வந்து பாகிஸ்தான் பேஸ் அட்டாக் பண்ணுறான்னு ஒரு இடத்துல பாம்பு வெடிக்குது அப்படி. அப்புறம் ஹெலிகாப்டரில் போகும்போதே கீழே பார்த்து சொல்கிறாங்க இந்தியன் மிலிட்ரி அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானே தெரியல. அந்த மாதிரி யாருக்குமே அது வெளியே வராது. ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 பேருக்கு தான் தெரியும். முக்கியமாக அந்த பிரைம் மினிஸ்டரோட முடிவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப கேப்பபிளான லீடர். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறையா பார்த்துருக்காரு. பக்காவாக ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்போ வந்து ஆர்வமாக இருக்கும், திருப்பி அடிக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு வெறியாக இருக்கு, மக்களை இது பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ திருப்பி அவங்கள அடித்தா கூட இன்றைக்கி இவனுங்க செத்துட்டாங்கன்னா அடுத்து வேற ஆள் வரதான் போகிறாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி நடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ உட்காந்து டிப்ளமசியாக பேசணுமா, இல்லை அவனுங்க அடிக்கிற அடியில் இன்னொரு வாட்டி நம்மளை யோசிக்க கூட அந்த மாதிரி பண்ணலாமா? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அது பொறுமையாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்போ ஆத்திரமாக இருக்குன்னு அஸ்ட்டு அது பெரிய பின்விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸான டைமில் தான் நம்ம எதாவது நியூஸ் வரலாம், இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட வரலாம். ஆனால் இந்த வாட்டி அட்டாக் பண்ண போகிறது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.